போய்கிட்டு இருக்கு. ஒவ்வொரு மாவட்டத்திலையும் நம்ம இந்தியாவில பாக்குறாங்க. இந்தியாவில நடந்துச்சுன்னா, இந்தியாவில ஏதோ ஒரு முக்கிய நடந்ததுன்னா, மணிப்பூர்ல நடந்ததுன்னா கன்னிமொழி அவர்கள் வாய் திறந்து பேசுவாங்க. வெஸ்ட் பெங்கால்ல நடந்ததுன்னா வாய் திறந்து பேசுவாங்க. ஆனா இங்க தமிழ்நாட்டு பெண்களுக்கு ஏதாவது ஒன்று நடந்துச்சுன்னா வாய மூடி உட்கார்ந்து இருக்காங்க இந்த கனிமொழி அவர்கள். பெண் போலீஸ தலைமுடி பிடிச்சு இழுத்திருக்காங்க. பெண் போலீஸ் முன்னாடி வந்து நின்று அவங்களுக்காக அவங்களோட ஆர்ப்பாட்டத்திலயும் பொதுக்கூட்டத்திலயும் பாத்தீங்கன்னா வந்து நின்று இருக்காங்க. அந்த பெண் போலீஸையும் இடுப்பு கிள்ளி இருக்காங்க. நான் சில வருஷத்துக்கு முன்னாடி இதே மேடையில ஒரு பெண் குழந்தை லாவண்யா அவர்கள் அவங்க வந்து சூசைட் பண்ணிக்கிட்டாங்க. அந்த போராட்டத்துல ஒரு பொய் சொல்லி இங்க பாஜக வந்து இங்க போராட்டம் பண்ணுச்சு. மத மாற்றம் என்ற பெயர்ல வந்து போராட்டம் பண்ணுச்சு. ஆனா அந்த பொய் பரப்பிய அந்த திருட்டு பையனுக்கு வந்து தலைவர் என்ற பெயர்ல ஒரு உட்கார்ந்துட்டு இருக்கான். அந்த திருட்டு பையனை இதுவரைக்கும் ஒரு நடவடிக்கை கூட எடுத்தது. பெண்கள் மீது அவ்வளவு வன்கொடுமை நடந்துகிட்டு இருக்கு. பெண்களோட தாலிக்கு தங்கமா இருக்கட்டும் அதையும் பறிச்சிட்டாங்க. பெண்களுக்கு நாங்க நகைக்கடன் வச்சிருக்கோம் சொன்னாங்க, அதையும் பறிச்சிட்டாங்க. நீ எவ்வளவுதான் நாங்க தொட்டில் திட்டம் அம்மா கொடுத்தாங்க. எதுக்காக? பெண் கருவுல வந்து எந்த பெண் குழந்தையும் வந்து நம்ம வந்து கலைக்க கூடாது அப்படின்றதுக்காக. ஆனா அதையும் எடுத்துட்டாங்க. எதுவுமே இங்க நடக்கிறது இல்ல. பெண்களுக்கான இன்னைக்கு டாஸ்மாக் தலைவரிச்சு ஆடுது. மக்கள் எல்லாரும் பெண்கள், இது எல்லாமே பெண்களுக்கான தாக்குதல். போதைப் பொருள் குழந்தை கெடுத்து குட்டிச்சோறாக்கி இந்த திருட்டு திமுக கெட்டு குட்டிச்சோறாக்கி இந்த பாலியல் வன்கொடுமைக்கு மிக முக்கிய காரணம் டாஸ்மாக்கும் போதைப் பொருளும் தான் நான் சொல்வேன். நான் பெண்கள் தாய்மார்கள் ஒவ்வொரு நாளும் வழியில தவிச்சிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்ல, இன்னைக்கு இங்க இத்தனை பேர் இருக்கோமே, இந்த மேடையில இத்தனை பேர் இருக்கோமே, இங்க ஒவ்வொருவரும் இந்த பாலியல் சீண்டலாகட்டும் இந்த வழியினாலதான் இன்னைக்கு இவ்வளவு மிகப்பெரிய கூட்டம் இங்க வந்திருக்கிறது நான் தெரிவிச்சுக்கிறேன். எம்ஜிஆர் அவர்கள், புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் நீங்க பாத்தீங்கன்னா தாய்மார்களுக்கு அவ்வளவு ஒரு மரியாதை கொடுத்திருந்தார். ஆனா எப்போ இந்த திருட்டு திமுக ஆட்சிக்கு வந்ததோ, கிட்டத்தட்ட 2021 போலீஸோட இதுபடியே நான் சொல்றேன் 4000 மேல பாலியல் சீண்டல் நடந்தது. 2022 5000க்கு மேல இருக்கு பாலியல் வன்கொடுமை.